என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டுடே நைட் டின்னர் தான் பார்க்க போகிறோம். வாங்க என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எப்பயும் போல் மாவு தான் வாங்கி வச்சுருந்தேன் கடையில். முதல் நாள் வாங்கி வச்சுருந்த மாவை அப்படியே ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருந்தால சரி அந்த மாவை வச்சு நைட்டு பொழுது ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவை ஒரு வாளியில் மாற்றி வச்சாச்சு. மாற்றி வச்சு தோசை ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசைக்கு மாவை ஒரு வாளியில் மாற்றியாச்சு. சட்னி அரைக்கலாம்னு சொல்லிட்டு எண்ணெய் சட்னி வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி கார சட்னி அரைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா முதல் நாள் வாங்கின மாவு பிடிக்குது என்னமோன்னு சொல்லிட்டு கார சட்னி அரைப்போம்னு சொல்லிட்டு கார சட்னிக்கு ரெடி பண்ணியாச்சு. சரி அது மட்டும் எப்படி தனியாக வச்சு சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா தேங்காய் சட்னி கேட்போமே தேங்காய் சட்னிக்கு ரெடி பண்ணியாச்சு. இந்த சட்னியுமே நல்லா தலைச்சாச்சு. கார சட்னி நல்லா கொதிக்க விட்டு இது பண்ணியாச்சு. இங்கிட்டு மாவு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சாச்சு. தோசைக்கல் காலையில் தோசையை ஊற்ற ஆரம்பித்தாச்சு. தோசையை ஊற்றி நல்லா கார சட்னிக்கும் அந்த தேங்காய் சட்னிக்கும் சூப்பராக இருந்துச்சு. இதான் நீங்கள் நம்ம வீட்டில் நைட் டின்னர். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டான வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.